ஐயோ விஸ்வா, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நான் இன்னுமே டேமேஜ் ஆகி போய் தான் இருக்கேன். தெரியுதுல்ல, அப்போ அமைதியை வாயை முட்டுட்டு படுடி என்றதும், நான் தூங்கிட்டேன்பா என்றவள் வேகமாக போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு தூங்க அதை பார்த்தவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. நீ கவலையே படாத கவி, 3 மாசம் வரைக்கும் உன் பக்கத்துல கூட நான் வரமாட்டேன். உனக்கு இப்போதைக்கு நல்ல ஓய்வு தேவை. நீயும் நானும் எப்ப வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம். இந்த ஒரு 3 மாசம் உன் உடம்பு கொடுக்கற ஓய்வு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நீ என்ன நினைச்சு கவலையே படாத என்று கூறிவிட்டு குழந்தையை தூங்க வைத்தவன் பின்பு தன் மனைவியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உறங்கி போனான். இப்படியே நாட்கள் கடகடவென்று ஓடிக்கொண்டிருக்க, அப்பொழுது கவிதாவின் அம்மா விஸ்வாவிடம், மாப்ள, குழந்தைக்கு தீட்டு கழிச்சு பேர் வைக்கணும். பண்ணிடலாத்த, எப்ப பண்ணணும்? சம்மந்தி அம்மா கிட்ட பேசிட்டு தான் அதை முடிவு பண்ணணும். அவங்க ஒரு ஜோசியர்கிட்ட கேட்பாங்க. அவர்கிட்ட கேட்டுதான் நல்ல நாள் குறிக்கணும். சரிங்கத்த, அப்படின்னா நான் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிட்டு சொல்லவா? ஐயோ இல்ல மாப்ள, அது ரொம்ப தப்பா இருக்கும். நானே போன் பண்ணி சம்மந்தி அம்மா கிட்ட பேசுறேன். இந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான் என்றவர் போனை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்று கௌசல்யாவிற்கு கால் செய்தார். போனை பார்த்தவர் சிரித்துக்கொண்டே போனை எடுத்து, ஹலோ சம்மந்தி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சம்மந்தி, நல்லா இருக்கும். அப்புறம் கவிதாவும் குழந்தையும் எப்படி இருக்காங்க? 2 பேருமே நல்லா இருக்காங்க. அப்புறம் மாப்பிள்ளையும் நல்லா தான் இருக்காரு. பரவாயில்ல சம்மந்தி, அடுத்தது நான் என் பிள்ளையதான் கேட்பேன்னு முன்கூட்டியே உஷாரா சொல்லிட்டீங்க. ரொம்ப தெளிவு நீங்க. என்ன சம்மந்தி, எனக்கு தெரியாத உங்க மனச பத்தி என்ன விஷயம்? எனக்கு இவ்வளோ காலையிலேயே போன் பண்ணிருக்கீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சம்மந்தி, கவிதாக்கும் குழந்தைக்கும் தீட்டு கழிச்சிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கிற வேலை இருக்குது இல்ல, அதான். ஆமா சம்மந்தி, நேத்து தான் இதை பத்தி நாங்க வீட்டுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, நாளைக்கு உங்ககிட்ட பேசிட்டு ஜோசியர் கிட்ட பேசலாம்னு தான் வெயிட் பண்ண. அதுக்குள்ள நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. நல்லது சம்மந்தி, அப்படின்னா நீங்க ஒரு ஜோசியக்கார பாப்பீங்கல்ல, அவர்கிட்ட போன் பண்ணி நாளை மட்டும் குறிச்சு வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடை தொடங்கிடலாம். சரிங்க சம்மந்தி, அதுக்கு என்ன, இப்பவே போன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் என்று போனை வைத்தவர் பின்பு ஜோசியருக்கு போன் செய்து விஷயத்தை தெளிவாக கூற, அவரும் நல்ல நாள் பார்த்து குறித்து கொடுத்தார். பிறகு கல்யாணிக்கு அழைத்தவர், சம்மந்தி, நாளை மறுநாள் நாள் ரொம்ப நல்லா இருக்குதான், அன்னைக்கே விசேஷத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க தொடங்கிட்டுமா? தாராளமா தொடங்குங்க. அப்புறம் சம்பந்திங்க எல்லாருக்கும் கூப்பிடணும். நீங்க இன்வைட் பண்ணிடுவீங்கல்ல? ஆமா ஆமா, எல்லாருக்கும் நான் நேர்லயே போய் இன்வைட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நீங்க போன்லயே சொல்லுங்க போதும். அவங்க எல்லாம் யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. நீங்க பாட்டு நேர்ல போகணும்னு கிளம்பிட்டீங்கன்னா கவிதாவையும் குழந்தையும் வீட்டுல வச்சுக்கிட்டு எப்படி தனியா இருப்பா அவ? அப்புறம் அவளை யார் பாத்துக்கிறது? அதுவும் கரெக்ட் தான். சரிங்க சம்மந்தி, அப்போ நானே எல்லாருக்கும் போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். நீங்களும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வந்துருங்க. கவலைப்படாதீங்க, நாங்க வராமலா என்று கூறியவர் பின்பு போனை வைத்து விட்டு பிரியங்காவிடம் கல்யாணி சொன்ன விஷயத்தை பற்றி கூற அவளுக்கும் சந்தோஷம். அப்பாடா, குட்டி பாப்பாவுக்கு பேர் வைக்க போறாங்க. இனிமே இந்த அம்மு குட்டி, செல்ல குட்டி, புச்சு குட்டி, பாப்பு குட்டிமா இப்படி எல்லாம் கூப்பிடவே தேவையில்லை. அவளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களோ அந்த பேரை சொல்லியே கூப்பிடலாம்ல. ஆமாண்டி. சரி, குழந்தை எங்க? தூங்குறாம்மா. சரி, அவன் எழுந்ததும் மதியம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேம்மா. சரிடி, அப்ப நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன் என்றவர் எழுந்து சென்று விட அதே நேரம் கல்யாணியும் கண்மணிக்கு தான் போன் செய்தார். போனை எடுத்தவர், வணக்கம் சம்மந்தி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் சம்மந்தி, வணக்கம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இங்க சௌக்கியமே. அப்புறம் அணுவும் ஜீவாவும் அங்கதான் தங்கி இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ அனன்யாவுக்கு தேவலாமா உடம்பு நல்லா இருக்குதா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்க சம்மந்தி, அப்புறம் நாளன்னைக்கு கவிதாக்கும் குழந்தைக்கும் தீட்டு கழிச்சிட்டு குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னு இருக்கிறோம். அதனால கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்துடணும். நீங்க கவலையே படாதீங்க. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி, நேர்ல வந்து சொல்லலன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, என்ன நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? வீட்டுல உங்க பொண்ணையும் பேத்தும் இருக்காங்க. அவங்க 2 பேரையும் விட்டுட்டு நீங்க எப்படி எல்லாரையும் நேர்ல கூப்பிட முடியும்? ரொம்ப நன்றி சம்மந்தி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்மந்தி, கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் என்றதும் போனை வைத்தவர் பிறகு மாலதி மகேஷ் இருவருக்கும் அழைத்து விஷயத்தை கூறிவிட்டு அவர்களையும் வீட்டிற்கு வருவதற்காக இன்வைட் செய்தார். பிறகு போனை வைத்தவர்,
மாப்ள, இது மட்டும் இல்ல, அக்கந்து பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிடணும்ல. கண்டிப்பா அத்தை, கூப்பிட்டே ஆகணும். அவங்க எல்லாம் தானே தப்பு தப்பா பேசுனாங்க. அப்போ அவங்கள கூப்பிடாம எப்படி? ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு செய்யற அளவுக்கு இங்க வீட்டுல அந்த அளவுக்கு வசதி இல்லையே மாப்ள. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. இங்க வர்றது எல்லாமே குடும்பத்துக்காரவங்க தானே. அவங்க எல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம தெருவுல எத்தனை பேரை மிஞ்சி மிஞ்சி போனா கூப்பிடுவீங்க? சும்மா ஒரு 10 பேரை கூப்பிடுவேன், அவ்வளவுதான் மாப்ள. அப்புறம் என்னத்த, இந்த வீடே போதும், தாராளமா விசேஷத்தை சூப்பரா செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அங்கு வந்த பிரசாந்தோ, அம்மா என்ன விசேஷம்? வாடா, பாப்பாக்கு பேர் வைக்கலாம்னு இருக்கோம், அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வாவ், சூப்பர்மா. என் மருமகளுக்கு எப்ப பேர் வைக்க போறீங்க? நாளன்னைக்குடா. அப்போ நாளன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், லீவு தான். சரி சரி, நீ வீட்டுல இருந்தாதான் எனக்கும் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். என்னத்த, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். இருக்கட்டும் மாப்ள, நீங்க குழந்தையும் கவிதாவையும் பாத்துக்கோங்க, எனக்கு அதுவே போதும் என்றவர் பின்பு தன் கணவனை பார்த்து, ஏனுங்க என்றதும், இதுல என்கிட்ட சொல்றதுக்கு என்னமா இருக்கு? என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் சிறப்பா செஞ்சிடுறேன். சரிங்க என்றவர் வேகமாக சென்று ஒரு லிஸ்டை போட்டு எடுத்துக்கொண்டு வந்து கணேசன் கையில் கொடுக்க, உடனே அந்த சீட்டை விஸ்வா வாங்கினான். மாப்ள, என்ன பண்றீங்க? விடுங்க அத்த, இதெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும், அவ்வளவுதானே. எதுக்கு மாமாவை கஷ்டப்படுத்திட்டு? நானே போய் வாங்கிட்டு வரேன் என்றவன் வேகமாக எழுந்த கணேஷோ, ஐயோ மாப்ள, தயவு செஞ்சு அந்த சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன் மாமா? நானே எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன், இந்த வாய்ப்பையும் தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க மாப்ள என்றதும் அவரை பார்த்து சிரித்தவன், மாமா, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுல உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்கல, இந்தாங்க என்று அந்த சீட்டை கொடுக்கவும் கல்யாணி அவரை முறைத்து கொண்டே நின்றிருந்தார். மாமா, அத்தை செம்ம டெரர் மூட்ல இருக்காங்க, சிக்கிட்டீங்க போங்க என்றவன் வேகமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாற்றிக் கொள்ள, பிரசாந்தை பார்த்தவரோ, பிரசாந்த் நீ போடா என்றதும் அவனும் வெளியே சென்று விட்டான். பிறகு அவரின் அருகில் வந்து நின்றவர், ஒரு நிமிஷம் ரூம்குள்ள வரீங்களா? என்னடி இத்தனை வயசுக்கு அப்புறம் ரூம்குள்ள கூப்பிடுற? கிழவனுக்கு ஆசையை பாரு, எழுந்து வாங்க என்று கூறிவிட்டு அவள் கடுப்பாக உள்ளே செல்ல, அவரோ, இன்னைக்கு நீ செத்தடா அவனை என்று மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு பின்னாலேயே சென்றவர் கதவை சாத்திவிட்டு, என்னாச்சுமா? என்ன நோன்னாச்சுமா? இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுல உங்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தமா? நான் ஏதோ உங்களை புடிச்சு வச்சிருக்க மாதிரி மாப்பிள்ளை கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்றீங்க. அடியே முட்டாள், உனக்கு நான் பேசின விஷயம் புரியலையா? பரவாயில்ல, நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன், என்ன இப்ப அதுக்கு? இங்க பாரு கல்யாணி, நீ லிஸ்ட்ல என்னெல்லாம் போட்டிருக்க சொல்லு. என்ன போட்டிருக்கேன்? ஃபங்க்ஷனுக்கு தேவையானது, அப்புறம் குழந்தைக்கு எடுக்க வேண்டிய ட்ரெஸ், நகை, இதெல்லாம் போட்டிருக்கேன். தெரியுதுல்ல, இதெல்லாம் மாப்பிள்ளையே போய் வாங்கிட்டு வந்தார்னா அப்போ நம்ம பொண்ணுக்கு நம்ம என்னதான் செய்வோம் சொல்லு. அட ஆமாங்க, இத நான் யோசிக்கவே இல்லை பாருங்களேன். இப்ப தெரியுதா நான் ஏன் உன்னை முட்டாள்னு சொன்னேன்னு? போதும் போதும், உடனே இதான் சாக்குன்னு என்னை திட்டுறதுக்கு வந்துருவீங்களே. எப்ப எதை செய்யணும்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் இத மாப்பிள்ள முன்னாடிதான் செய்யணுமா? அவர் இல்லாத நேரத்துல கூட என்கிட்ட கொடுத்துருக்கலாமே. புரியுதுங்க, நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல அப்படி பண்ணிட்டேன். சரி விடு, இந்த பொருள் எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ என்ன பண்ற, இன்னைக்கு மதியத்துக்கு மேல கிளம்பி ரெடியா இரு. நீயும் நானும் போயிட்டு குழந்தைக்கு தேவையான நகையும் ட்ரெஸ்ஸும் மட்டும் எடுத்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் இருக்கிற மிச்சது எல்லாத்தையும் நானும் பிரசாந்தும் போய் வாங்கிட்டு வர்றோம். சரிங்க என்று கூறியவர் பின்பு அனைத்து வேலையும் முடித்துவிட்டு மதிய சாப்பாட்டையும் சாப்பிட்டவர் கணேசனை அழைத்து கொண்டு கடைக்கு சென்றார். குழந்தைக்கு தேவையான ஆடையை வாங்கிக் கொண்டு குழந்தைக்கு செயின், கொலுசு, அருணாக்கொடி, மோதிரம் என்று அனைத்தையும் வாங்கிக் கொண்டு மாலை நேரம் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்த விஸ்வா, என்னத்த பலமா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கே. அப்படியெல்லாம் இல்ல மாப்ள, குழந்தைக்கு போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம், அவ்வளவுதான். ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு புது ட்ரெஸ் வேணும் இல்ல, அத நான் போய் வாங்கிட்டு வர மாட்டேன் அத்த. இருக்கட்டும் மாப்ள, இதெல்லாம் எங்க பேத்திக்கு நாங்க செய்யறது, நீங்க இதெல்லாம் தடுக்கவே கூடாது, தாராளமா செய்யுங்க, யார் வேண்டாம்னு சொன்னது என்று கூறியவன் வேகமாக மீண்டும் அறைக்குள் சென்று விட்டான். கவி, கவி. என்ன விஸ்வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், எழுந்து உட்காரியா? ஏன் படுத்துக்கிட்டு இருந்தா நீங்க பேசுறது எனக்கு கேட்காதா? சரிடி, ஓகே.
இப்பதான் அத்தையும் மாமாவும் கடைக்கு போயிட்டு வராங்க. குழந்தைக்கு ட்ரெஸ் அது கூட எனக்கு தெரிஞ்சு நகையும் வாங்கிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்ப இதெல்லாம் தேவையாடி? என்ன விஸ்வா, அவங்க அவங்க பேத்திக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது இல்லையா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் ஏதாச்சும் பேசுவாங்க விஸ்வா. எனக்கு புரியுதுடி. ஆனா அவங்கள கஷ்டப்படுத்துறோமோன்னு நினைக்கும் போது அதை என்னால தாங்கிக்கவே முடியல. நம்ம கிட்ட என்ன இல்ல சொல்லு? எவ்வளோ பணம் வேணாலும் நம்மளே கொடுத்து எல்லா ஃபங்க்ஷனையுமே சிறப்பா செய்யலாமே. அது சரி வராது விஸ்வா. ஏண்டி இப்படி சொல்ற? நீங்க நம்ம குழந்தைக்கு வாங்கி போடுறது வேற, அவங்க நம்ம குழந்தைக்கு வாங்கி போடுறது வேற. எல்லா சம்பந்திமார்களும் வந்து அவங்களால முடிஞ்சதை குழந்தைக்கு செய்யும் போது இவங்க எதுவும் செய்யலன்னா மனசு ரொம்ப வேதனைப்படுவாங்க. சபையில கூனி குறுக்கி போய் நிப்பாங்க. அதனால இந்த விஷயத்த ஃப்ரீயா விட்டுறதுதான் நல்லது. அப்படி சொல்றியா? இதுல இவ்ளோ பெரிய விஷயம் இருக்கா? சரி, ஓகே என்றவன் போனை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான். ஆதிக்கு அழைத்தவன் போனை எடுத்ததும், சொல்டா மச்சான், கவி எப்படி இருக்கா? பாப்பா எப்படி இருக்கு? 2 பேருமே நல்லா இருக்காங்க மச்சான். ஏண்டா ஒரு மாதிரி நல்லா பேசுற? ஆபீஸ்க்கு வராம என்னவோ போல இருக்குதுடா. அப்ப வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணு. உன்னோட லேப்டாப்ப கொடுத்து அனுப்பவா? மச்சான், அதை செய்டா முதல்ல. எனக்கு வீட்ல இருந்து பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. என் பொண்ணு இருக்கிறாளே, பகல் எல்லாம் நல்லா தூங்குறா, நைட்ல மட்டும்தான் அட்டூழியம் பண்றா. அதனால பகல் எல்லாம் நான் சும்மா தான் இருக்கேன். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் வேலையை பாக்குறேனே. ஏண்டா, பாப்பா நைட் எல்லாம் முழிக்கிறான்னா நீயும் தானே முழிச்சுக்கிட்டு இருப்ப. பகல்ல நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. எவ்வளோ நேரம்டா ரெஸ்ட் எடுக்கிறது? சரி, ஓகே ஓகே, நான் டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறேன் உன்னோட லேப்டாப்ப. தேங்க்ஸ்டா மச்சான். அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆமா, ஹரி எங்க? இதோ ஏன் பக்கத்துல தான் இருக்கான். சரி, அப்போ போனை ஸ்பீக்கர்ல போடு என்றதும் ஆதி போனை ஸ்பீக்கரில் போட, ஹரி, ஆதி, குழந்தைக்கு பேர் வைக்கலாம்னு இருக்கிறாங்கடா. நாளன்னைக்கு தான் ஃபங்க்ஷன். டேய் மச்சான், சொல்லவே இல்லை பாத்தியா? இல்லடா, இன்னைக்குதான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி, அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு போன் பண்ணேன். ஆல்ரெடி அத்தை போன் பண்ணி எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் உங்க 2 பேருக்கும் சொல்லணும்ல, அதுக்காக தான் கால் பண்ணேன். பாத்தியா மச்சான், முறையா நம்மள கூப்பிடுறானாமா. ஏண்டா ஹரி இப்படி கிண்டல் பண்ற? அப்படின்னா காலையில விஷயம் தெரியும்னு சொல்ற, இப்போ ஈவினிங் ஆச்சு, இப்பதானே எங்களுக்கு சொல்லணும்னு உனக்கு தோணி இருக்கு. ஐயோ அப்படி இல்லடா, அத்தையும் மாமாவும் கிளம்பி குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு கடைக்கு போயிட்டாங்க. நான் மட்டும்தான் கவி கூட இருந்தேன். குழந்தையும் பாத்துக்கிட்டு அவளையும் பாத்துக்கிட்டு இருந்ததுனால என்னால ஃப்ரீயா இருக்க முடியலடா. இப்பதான் அத்தை மாமா வந்ததுக்கு அப்புறம் மேல வந்து போன் பண்றேன் என்றான். உடனே ஆதியோ, டேய் மச்சான், விடுடா ஃப்ரீயா அவனை. ஏண்டா அவனை போட்டு நோன்ற? எனக்கு புரியுது விஸ்வா உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு. நீ கவலைப்படாத, ஃபங்க்ஷனை நம்ம சமாளிச்சிடலாம். ஓகே ஆதி, அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் வேணுமே. சொல்லுடா, என்ன பண்ணணும்? ஃபங்க்ஷன் இங்க கவிதா வீட்ல தான் வைக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு வசதி இருக்குமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஏற்பாடெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. அவ்வளவுதானே, நம்ம கிட்டதான் அதுக்கு ஒரு ஆள் இருக்குது இல்ல, அனுப்பி வைக்கிறேன். அவரே எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடுவாரு. சரிடா மச்சான், அப்படின்னா நாளைக்கே அனுப்பி வை. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டு போகட்டும். சரி, அப்புறம் வேற என்ன? வேற ஒண்ணு இல்லடா, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் முன்னாடியே வந்துருங்க. டேய், இதெல்லாம் நீ சொல்லவே தேவையில்லை, நாங்க வந்துடுறோம், நீ போய் மத்த வேலையெல்லாம் பாரு என்றதும் போனை வைத்தவன் மீண்டும் கவிதாவிடம் சென்று, கவி, நம்ம குழந்தைக்கு நானும் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்படுறேன். சோ கடைக்கு போயிட்டு வந்துட்டுமா? என்ன வாங்க போறீங்க விஸ்வா? பாப்பாக்கு ட்ரெஸ், அப்புறம் கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு இருக்கேன்டி. சரி விஸ்வா, எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் என்னால முடியலையே. இட்ஸ் ஓகேடி, எனக்கு புரியுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்புறம் விஸ்வா, வரும்போது குழந்தைக்கு ஏதாவது பொம்மை வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் நீ சொல்லணுமா? எப்படி வாங்கிட்டு வரேன்னு மட்டும் பாரு என்றவன் கடைக்கு சென்று குழந்தைக்கு முதலில் எடுக்கும் ட்ரெஸ் என்பதால் பட்டுப்பாவாடை சட்டையை அழகாக பார்த்து செலக்ட் செய்தான். பின்பு நகை கடைக்கு சென்று அவளுக்காக பிரேஸ்லெட், செயின், மோதிரம் 3ஐயும் வாங்கி கொண்டு பக்கத்தில் இருந்த பொம்மை கடைக்கு சென்றவன் பிறந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு காட்டும் கிளிகிழப்பு போன்ற சாதனங்களை வாங்கி கொண்டு நேராக வீட்டிற்குள் நுழைந்தான். அப்பொழுது கல்யாணி, மாப்ள, எங்க போயிட்டு வரீங்க? பாப்பாக்கு கொஞ்சம் ட்ரெஸ், நகையெல்லாம் வாங்கணும்னு ஆசையா இருந்துச்சு அத்தை, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன்.
அதான் நாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டோமே மாப்ள. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க வாங்கிட்டு வந்து போட்டிருக்க ட்ரெஸ் தான் பாப்பாக்கு போட்டு பேர் வைப்போம். இது சும்மா என்னோட ஆசைக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல மாப்ள என்றதும் அறைக்குள் சென்றவன் கவிதாவிடம் பையை கொடுக்க அவள் வாங்கி பார்த்துவிட்டு, வாவ் விஸ்வா, சான்ஸே இல்ல. குட்டி பாப்புக்கு பாவாடை செட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்டி, நல்லா இருக்கா? அல்டிமேட்டா இருக்கு, சூப்பர் என்று கூறியவள் அவன் வாங்கி வந்த நகைகளை எல்லாம் பார்த்துவிட்டு, பாப்பா இங்க பாத்தியா, அப்பா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்று கூறவும் விஸ்வாவிற்கு மனதுக்குள் ஒரு குளுமை பரவியது. கவி, நீ சொல்றத கேட்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன விஸ்வா? இல்ல, குழந்தைகிட்டவும் அப்பா உனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னல, அந்த அப்பாங்கிற வார்த்தை என்ன ஏதோ பண்ணுதுடி. அப்படியா? அப்போ குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அப்பா அப்பான்னு உங்களை கூப்பிட்டு உங்க பின்னாடியே சுத்துமே, அப்போ உங்க கால் தரையில படாதோ? ஆமா, என் மகதான் என்னோட மகாராணி. போதும், எப்பவும் உங்களோட மகாராணி நான் தான். சரிடி, அவ என்னோட இளவரசியாவே இருந்துட்டு போறா. அப்படி சொல்லுங்க. குழந்தை வந்த உடனே எப்படி பேச்சு மாத்துறீங்க நீங்க? என்னடி செல்லம், நீ தான் எப்பவுமே என்னோட மகாராணி, சரியா என்று கூற பின்பு இருவரும் சந்தோஷமாக சிரித்துக் கொண்டனர். அடுத்த நாள் அப்படியே கடகடவென்று கழிய மாலை நேரம் ஆகும் பொழுது ஆதி அனுப்பி வைத்த ஆள் கவிதாவின் வீட்டிற்கு வந்து ஆளை ஒரு முறை நன்றாக பார்த்துவிட்டு, சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிடலாம். ஆதி சார் சொல்லிருக்காரு டெக்கரேஷன்ஸ்ல எந்த குறையும் இருக்க கூடாதுன்னு. நீங்க காலையில தானே ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க, சோ நாங்க நைட்டே வந்து டெக்கரேஷனை முடிச்சுட்டு போயிடலாமா? ரொம்ப நல்லது சார், நீங்க ஒரு 9 மணிக்கு மேல வாங்க. ஓகே சார், அப்போ போயிட்டு நான் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறியவர் அங்கிருந்து சென்று விட உடனே ஆதிக்கு அழைத்து, மச்சான் டெக்கரேஷன் ஆள் வந்திருக்காங்கடா, போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலையில ஃபங்க்ஷன்றதுனால. சூப்பர் மச்சான், நானும் கிளம்பி வரட்டுமா? இல்லடா, அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி, அப்ப எல்லாரும் நாளைக்கு காலையில மீட் பண்ணலாம், ஓகேவா என்று கூறிவிட்டு போனை வைக்க 9 மணிக்கு மேல் டெக்கரேஷன் செய்யும் ஆட்கள் வந்து அந்த ஹாலையே தலைகீழாக மாற்றி அலங்காரம் செய்துவிட்டு போனார்கள். பார்ப்பதற்கே கலர் கலராக அங்கங்கே பலூன், கலர் பேப்பர்ஸ் என்று முழுவதுமாக டெக்கரேட் செய்யப்பட்டிருக்க கவிதாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அதே நேரம் கல்யாணியும், அழகா பண்ணிருக்கீங்க மாப்ள. அத்த, இவங்கள ஆதிதான் அனுப்பி விட்டுருக்கான். அவன் சொல்லிதான் வந்து இவங்க எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு போறாங்க. ஆதி தம்பிக்கு எல்லார் மேலயும் அக்கறை இருக்குது. இத பாக்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஹரி, ஆதி தம்பி 3 பேருமே இதே போல எப்பவுமே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் மாப்ள. நிச்சயமா நடக்கத்த, நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனை சும்மா ஜாம்னு நடத்திடலாம். அப்புறம் நாளைக்கு சாப்பாடுக்கு கூட நான் சொல்லிட்டேன் அத்த, நீங்க அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க. ஐயோ, நாளைக்கு நான் வீட்லயே சமைக்கலாம்னு இருந்தேனே மாப்ள. எத்தனை பேருக்கு அத்த சமைப்பீங்க? எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கணும்னா நீங்க அடுப்படியிலேயே தான் நிக்கணும். அப்போ ஃபங்க்ஷனை யாரு முன்னாடி நின்று செய்யறது? அதனால நான் ஆல்ரெடி ஹோட்டல்ல புக் பண்ணிட்டேன். சாப்பாடு உங்களுக்கு காலையில வந்துடும். நோ ப்ராப்ளம். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நீங்க இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷனை எப்படி இந்த அளவுக்கு செஞ்சிருப்போன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. நான் தான் இருக்கேன்ல, நீங்க கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு அனைவரும் உறங்குவதற்காக சென்று விட்டனர். அடுத்த நாள் காலை பொழுது விடியும் தருவாயிலேயே அனைவரும் புறப்பட்டு கவிதாவின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். முதலில் கண்மணி, கௌதமி, விஸ்வநாதன், ராமமூர்த்தி, ஆதி, வைஷு, அனன்யா, ஜீவா அனைவரும் வந்து சேர அதற்கு பிறகு கார்த்திக், அனு, மாலதி, மகேஷ் வந்து சேர்ந்தனர். இவர்கள் எல்லாம் வருவதற்கு முன்பாகவே கௌசல்யா, சுரேஷ், பிரியங்கா, ஹரி என்று அனைவரும் அங்கு வந்து சேர்ந்திருந்தனர். மொத்த குடும்பமும் ஒன்றாக சேர்ந்ததில் அனைவருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அனைவரும் வந்தால் அமர வேண்டும் என்பதற்காகவே டெக்கரேஷன் செய்ய வந்த ஆட்கள் சேரையும் கொண்டு வந்து இறக்கி போட்டு இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சௌகரியமாக அமர்ந்து கொண்டனர். வந்ததிலிருந்து அனைவரும் மாத்தி மாத்தி குழந்தையை தூக்கி வைத்து கொஞ்சம் கொண்டிருக்க அனன்யாவிற்கோ கவிதா விஸ்வாவின் குழந்தையை மிகவும் பிடித்துவிட்டது. அப்பொழுது விஸ்வாவிடம், டேய் விஸ்வா, உன் பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. என்ன ஒரு கஷ்டம்னா, உனக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பையன் பிறந்திருந்துச்சுன்னா உன் பாப்பாவை நான் பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன். ஆனா இப்ப பாரு, பாப்பா ஃபர்ஸ்ட் பிறந்துட்டா. இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது. இட்ஸ் ஓகே அண்ணா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்போ ஒன்னும் தப்பி போல.
நீ ஒரு பையனை பெத்துக்கோ, நான் வேணா இன்னொரு பொண்ணு பெத்து கொடுத்துறேன். சூப்பர் விஸ்வா, இது வேணா நம்ம கண்டினியூ பண்ணலாம் என்றதும் அங்கு வந்த ஹரியோ, ஏன் எங்க பையனெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டானா என்று கேட்க அனன்யாவிற்கு ஐயோடா என்று ஆனது. ஹரி, நான் அப்படி சொல்லலடா, அதான பார்த்தேன், ஆல்ரெடி பையனை பெத்து ரெடியா வச்சிருக்கேன், அதெல்லாம் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா என்றதும், ஜீவா நல்லா கேளுங்க ஹரி, அது எப்படி அவளை மறக்கலாம்? ஜீவா, நேரம் பார்த்து என்ன காலை விட்றியாடா என்றதும் அவளை பார்த்து கண்ணடித்து சிரித்தவன் அமைதியாக நின்று கொண்டிருக்க, பாவி, உன்னை வீட்டுக்கு வா என்று கூறிவிட்டு, அப்படியெல்லாம் இல்ல ஹரி, பசங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுதான் கடைசியில நடக்கும், சோ நம்ம எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு என்று கூற சிறிது நேரத்தில் புரோகிதரும் வந்து விட்டார். பின்பு கவிதாவையும் குழந்தையும் அழைத்து வந்து அமர வைத்து ஃபர்ஸ்ட் தீட்டு கழித்து முடித்தவர் பிறகு குழந்தையை தொட்டிலில் போடும் வேலையை தொடங்கினார். அப்பொழுதுதான் குழந்தைக்கு தொட்டில் ரெடி பண்ண வேண்டும் என்பதே அனைவருக்கும் ஞாபகம் வந்தது. கல்யாணிக்கு கை கால் எல்லாம் உதற ஆரம்பித்து பதட்டமாகி விட்டது. விஸ்வாவை அழைத்து, மாப்பிள, நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னத, ஏன் இப்படி சொல்றீங்க? குழந்தைக்கு பேர் வச்சுட்டு தொட்டில போடுவோம்ல, நம்ம தொட்டிலே ரெடி பண்ணலையே மாப்பிள. அட கடவுளே, என்னத்த கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்க? ஐயோ, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல, நான் மறந்தே போயிட்டேன் மாப்பிள. இப்போ என்னத்த பண்றது? என்கிட்ட இருக்க ஒரு புது புடவையை எடுத்துட்டு வந்து தூளி கட்டி அதுல படுக்க வச்சிடலாம் மாப்பிள. பரவாயில்லத்த, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம அப்படியே பண்ணிடலாம் என்று பேசிக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் குட்டி யானையில் ஒரு பொருள் வந்து இறங்கியது. அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து நடுவில் இறக்கி வைத்து விட்டு போக அப்பொழுது விஸ்வாவோ, ஆதி, என்ன பார்சல் வந்திருக்கு, பிரிச்சு பாருடா என்றதும் வேகமாக பிரிக்க அதில் அழகான தொட்டில் இருந்தது. அதை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு ரெடியாகவே இருந்ததில் அதை பார்த்த விஸ்வாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. ஓடி சென்று ஆதியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். என்னடா விஸ்வா, எதுக்கு இவ்ளோ எமோஷனல் ஆகுற? மருமகளுக்கு நான் தொட்டில் வாங்கி கொடுக்காம வேற யார் வாங்கி கொடுப்பா? இது இந்த மாமாவோட சீர் என்றதும் அவனுக்கு வார்த்தையே வரவில்லை. கல்யாணிக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டு கையெடுத்து கும்பிட்டு, ரொம்ப நன்றி தம்பி, இதை நாங்க யோசிக்காம எப்படி விட்டோம்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஒன்னும் புரியல. ஐயோ, என்ன ஆண்டி நீங்க, ஃபர்ஸ்ட் கையை கீழே இருக்குங்க என்று ஆதி அந்த தொட்டிலை எடுத்து கொண்டு வந்து போடவும் அதை பார்த்த வைஷ்ணவிக்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. விஸ்வாவின் அருகில் வந்து, விஸ்வானா, அப்புறம் குழந்தைக்கு அத்தை மாமான்னு நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம், இது கூட செய்ய மாட்டோமா என்றதும் ஹரியும் ஆதியும் அவனை சமாதானப்படுத்தினர். கவிதாவிற்கு கண்களில் நீர் திரள அவளை வேகமாக ஓடி சென்று அணைத்து கொண்டவளோ, கவி, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், இப்படியெல்லாம் கண் கலங்க கூடாது, புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ் டி வைஷு, கிட்ஸ் ஓகேடி, இது எங்களோட கடமை தான் என்று கூறிவிட்டு பிறகு குழந்தையையும் கவிதாவையும் அமர வைத்து தீட்டு கழிக்கும் வேலை தொடங்கியது. இருவருக்கும் தீட்டு கழிக்கும் விசேஷம் நல்லபடியாக முடிந்ததும் குழந்தையை தொட்டிலில் படுக்க வச்சு, என்ன பெயர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அத குழந்தையோட காதல சொல்லுங்கம்மா என்று கூற விஸ்வா வேகமாக குழந்தையை அவள் மடியிலிருந்து தூக்கி கொண்டு அவளுக்கு ஒரு கைப்பிடித்து தூக்கி விட்டான். பிறகு இருவரும் சென்று தங்களது குழந்தையை ஆதி ஆசையாக வாங்கி வைத்திருந்த தொட்டிலில் படுக்க வைத்தனர். அனைவரும் கைத்தட்டியதும் அவர்களுக்கும் சந்தோஷம். பிறகு விஸ்வாவை பார்த்தவள், விஸ்வா, நீங்க சொல்லுங்க. இல்லடி, நம்ம 2 பேருமே சேர்ந்து சொல்லலாம். சரி என்றதும் இருவரும் ஆளுக்கு ஒரு காது பக்கமாக குனிந்து, கவிஷா, கவிஷா, கவிஷா என்று 3 முறை குழந்தையின் பெயரை சொல்லவும் அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டி, வாவ், சூப்பரா இருக்கு கவி பேரு என்று பிரியங்கா, வைஷு, அனு என்று அனைவரும் கூற அப்பொழுது அனன்யாவும், செம்மையா வச்சிருக்கீங்க பேரு என்றாள். ஆதியும் ஹரியும் கூட விஸ்வாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பின்பு அனைவரும் வந்து குழந்தையின் காதில் 3 முறை தங்களது பெயர்களை சொல்லிவிட்டு அவரவர்கள் குழந்தைகளுக்காக வாங்கி வந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து சென்றனர். அதே நேரம் அந்த தெருவில் இருக்கும் ஆட்கள் எல்லாம் அப்பொழுதுதான் உள்ளே வர தொடங்கினர். அவர்களை கல்யாணி, வாங்க வாங்க, உள்ள வாங்க என்று அழைக்க உள்ளே வந்தவர்களுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. ஏதோ சாதாரணமாக ஏதாவது செய்திருப்பார்கள் என்று நினைத்து வந்தவர்களுக்கு அந்த அறையில் செய்யப்பட்டிருந்த அலங்காரத்தின் பிரம்மாண்டம் ஒருவித பொறாமையை கொடுத்தது. பின்பு வந்தவர்கள் அனைவரும் சேரில் அமர்ந்து விட
வீட்டில் இருப்பவர்கள் மொத்த பேரும் குழந்தைக்கு பெயரை சொல்லிவிட்டு நகர, பிறகுதான் வந்திருந்தவர்கள் அனைவரும் குழந்தையை சென்று தொட்டிலில் பார்த்துவிட்டு குழந்தையின் கைகளில் வரிசை கவரை கொடுத்துவிட்டு சென்றனர். அப்பொழுது அனைவரையும் அழைத்து அமர வைத்த கல்யாணி, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று கூற, கண்டிப்பா கவிதாம்மா, இங்க வாங்கல. என்னங்க, இந்த விசேஷத்திற்கான ஏற்பாடெல்லாம் சூப்பரா இருக்குதே, யார் இதெல்லாம் ரெடி பண்ணது? எல்லாமே என்னோட மாப்பிள்ள தாங்க. அப்படியா? உங்க மாப்பிள்ள ரொம்ப ரசனை உள்ளவராத்தான் இருக்காரு. அவருடைய குழந்தைக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இவ்ளோ வசதியா செஞ்சவங்க வெளியே கூடவே ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாமே. ஆனா அதுல எங்க மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்ல. அவருக்கு எங்க வீட்டுல செய்யணும்னு தான் ஆசை. அது அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. பரவாயில்லைங்க, ஒரே ஒரு மாப்பிள்ளையா இருந்தாலும் சும்மா நச்சுன்னு தான் புடிச்சு வச்சிருக்கீங்க. வெளியில அவ்வளவு பெரிய கார் நிக்குது. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே கார்ல தான் வந்து இறங்கி இருக்காங்க. பாக்குறதுக்கு எல்லாருமே ரொம்ப வசதியாவும் இருக்கிறாங்க மாதிரி இருக்காங்க. நல்ல இடத்துலதான் பொண்ணு கட்டி கொடுத்திருக்கீங்க போல இருக்கே என்று பெருமையாக பேச தன் மாப்பிள்ளையை பெருமையோடு பார்த்தார் கல்யாணி. அதே நேரம் இன்னொரு பெண்மணியும், ஆமாங்க, உங்க மாப்பிள்ளை எவ்வளவு அழகா இருக்காரு. நம்ம கவிதாவுக்கு ஏத்த ஜோடி. 2 பேரும் சும்மா சினிமா நடிகர் கணக்கால இருக்காங்க. குழந்தை கூட அவ்வளவு வம்சமா இருக்கு என்றதும் கல்யாணிக்கு மனதெல்லாம் ஒரு மாதிரி பிசைய ஆரம்பித்தது. சரி சரி, எல்லாரும் வாங்க, சாப்பிட்டு போங்க என்று மாடியில் சாப்பாடு ஏற்பாடு செய்திருக்க அனைவரும் திருப்தியாக சென்று சாப்பிட்டு விட்டு கிளம்பினர். அப்பொழுது விஸ்வா அவர் அருகில் வந்து, என்னச்சத்த, ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல மாப்ள, வந்தவங்க எல்லாம் உங்களுக்கும் கவிதா குழந்தை 3 பேத்துக்கும் ரொம்பவே கண்ணு போட்டாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களாம். கவிதாக்கும் உங்களுக்கும் ஜோடி பொருத்தம் பிரமாதமா இருக்குதான். குழந்தை கூட அவ்வளவு அழகா லட்டு மாதிரி இருக்குதுன்னு சொல்றாங்க. உங்க 3 பேருக்குமே பொழுதோட சுத்தி போடணுமாப்ல. தாராளமா செய்யுங்கத்த. வந்தவங்க எல்லாம் விசேஷத்தை பார்த்து மூத்து மேல விரல வச்சாங்களா இல்லையா? கட்டாயம் மாப்ள. எவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம். இனிமே யாராச்சும் உங்களை ஏதாவது பேசுவாங்களா அத்த? இல்ல மாப்ள, அதுக்குதான் வாய்ப்பே இல்லாத அளவுக்கு நீங்க ஃபங்க்ஷனை இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்திட்டீங்களே, அதுதான் அத்தை எனக்கும் வேணும். இங்க யாரும் உங்களையும் சரி, மாமாவையும் சரி, கவிதாவையும் சரி, எந்த ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறது எல்லாமே அது என்னையும் கஷ்டப்படுத்துற மாதிரி தான் என்று கூறிவிட்டு செல்ல, பின்பு ஆதியிடம் சென்றவன், மச்சான், என்னடா குழந்தைக்கு ஆளாளுக்கு இவ்வளவு நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்க, அதே நேரம் அனுவோ, அண்ணா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? எங்க மருமகளுக்கு இது கூட நாங்க செய்ய மாட்டோமா? அனு, ஆனாலும் இப்பெல்லாம் நீ வர வர ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. கார்த்தி, எல்லாமே உன்னோட ட்ரைனிங்கா? என்ன விஸ்வா நீங்க, இவளே என்னைய தூக்கி போட்டு மிதிச்சிட்டு கிடக்குறா. இதுல இவளுக்கு நான் ட்ரைனிங் வேற கொடுத்துட்டாலும். என்னன்னு கார்த்தி சொல்றத பார்த்தா வச்சு செய்யற போல இருக்குதே. அவர் அப்படித்தான் சொல்வார். நீங்க எதுவும் பெருசா கண்டுக்காதீங்கண்ணா என்று கூற, அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிரித்து சந்தோஷமாக இருந்துவிட்டு ஒரே பந்தியில் குடும்பம் மொத்தமாக அமர்ந்து திருப்தியாக சாப்பிட்டு முடித்தனர். பிறகு மாலை நேரமானதும் ஒரு குடும்பமாக அங்கிருந்து புறப்பட்டு செல்ல, முதலில் சென்றது அணுவின் குடும்பம்தான். பிறகு ஆதி, வைஷு, கண்மணி அனைவரும் கிளம்ப, கடைசியாக கௌசல்யா, சுரேஷ், ஹரி, பிரியங்கா 4 புறப்பட்டு சென்றனர். அனைவருக்கும் குழந்தையை பிரிந்து செல்ல மனமே இல்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் அப்பொழுது கிளம்பி சென்றனர். அப்பொழுது கௌசல்யாவோ, கவி, ரொம்ப நாள் இங்கே இருந்துடாதம்மா. என் பேத்தி கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவளை எப்படி பிரிஞ்சிருக்க போறேனே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. கவலைப்படாதீங்க அத்தை, சீக்கிரமாவே வந்துருவேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன். சரிங்க அத்தை என்றதும் வாசல் வரை சென்று அனைவரையும் வழி அனுப்பி வைத்தனர். கல்யாணி, கணேசன், விஸ்வா 3. அதே நேரம் பிரசாந்த் குழந்தையை விட்டு எட்டே நகரவே இல்லை. அக்கா, குழந்தைக்கு நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தானே பேர் செலக்ட் பண்ணீங்களா? ஆமாண்டா. ஆனா உங்களோட பேர் இதுல வர்றதுனால நான் எப்படி அக்கா கூப்பிடுறது? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. பாப்பாக்கு என்ன பேர் வச்சிருக்கோமோ அதை சொல்லியே கூப்பிடு. சரிக்கா என்றவன் குழந்தையை தூக்கி தன் மடியில் வைத்து கொஞ்சம் கொண்டிருந்தான். தன் குழந்தை அவளுடைய தாய்மாமன் மடியில் படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த கவிதா அந்த கண்கொள்ளா காட்சியை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள்.